குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற இருட்டுக்கடை அல்வா கடை சார்பில் நெல்லை மாநகர பகுதியில் உள்ள பள்ளி குழந்தைகள் 10,000 பேருக்கு விதை பேனா வழங்கப்பட்டது. சுற்றுச்சூழல் மற்றும் மண்ணை பாதுகாக்கும் வகையில் விதை பேனா வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக இருட்டுக்கடை அல்வா கடை உரிமையாளர் கவிதா சிங் தெரிவித்துள்ளார். குழந்தைகள் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் உலக புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா நிறுவனத்தின் சார்பில் குழந்தைகள் தினத்தை சுற்றுச்சூழல் மற்றும் மண்ணை பாதுகாக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வுகளுடன் கொண்டாட முடிவு செய்யப்பட்டது. மாணவர்கள் மத்தியில் மரம் வளர்ப்பதை ஊக்குவிக்கும் பொருட்டு விதைகளுடன் கூடிய பேனா வழங்கும் திட்டம் முன்னெடுக்க முடிவு செய்யப்பட்டு நெல்லை மாநகர பகுதிகளில் உள்ள பெண்கள் பள்ளிகளில் அந்த திட்டத்தை செயல்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. வீட்டிற்கு ஒரு மரம் என்ற முழக்கத்தை முன்னெடுக்கும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய விதை பேனாவின் எளிதில் வளரக்கூடிய கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, முள்ளங்கி போன்ற விதைகளுடன் கூடிய பேனா வடிவமைக்கப்பட்டு குழந்தைகள் தினத்தில் கொடுக்கப்பட்டது. நெல்லை டவுன் கல்லணை மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் இருட்டுக்கடை அல்வா நிறுவனத்தின் உரிமையாளர் கவிதா சிங் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவது தொடர்பாகவும் மண்ணை பாதுகாப்பது தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தொடர்ந்து மாணவிகளுக்கு விதை பேனாக்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கல்லணை பள்ளி தலைமை ஆசிரியர் கனியம்மாள், உதவி தலைமை ஆசிரியர் வராகினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள காந்திமதி அன்பு ஆசிரமம், காந்திமதி மேல்நிலைப்பள்ளி, நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரம் மகளிர் மேல்நிலைப்பள்ளி, பேட்டை ராணியண்ணா மகளிர் மேல்நிலைப்பள்ளி என மொத்தம் 10,000 மாணவ மாணவிகளுக்கு விதை பேனாக்கள் வழங்கப்பட்டது. குழந்தைகள் தினத்துல நம்ம இன்னைக்கு திருநெல்வேலி டவுன் முனிசிபல் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் குழந்தைங்களுக்கு மரம் வளர்ப்போம் மண் வளம் காப்போம்ங்கிற டாபிக்ல தான் இன்னைக்கு விதை பெண்ணை இருட்டுக்கடை குழுமம் சார்பாக நாங்க கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்ப மழை நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போதுமே குழந்தைங்களுக்கு ஒரு அவேர்னஸ் நம்ம தான் கொண்டு வரணும். அதனால நான் இது ஒரு சிறு முயற்சியா இதை எடுத்திருக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு 4,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு கொடுத்துருக்குறோம். விதைகள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முள்ளங்கி, தக்காளி, கத்திரிக்காய்னு வீட்டுல டெய்லி யூஸ் பண்றதுக்காக உள்ள இது பேனாவை தூக்கி வீசி அதை என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் இது ஒரு பேப்பர் பென்னா கொடுத்துருக்கோம். அந்த பேப்பர் பென்னோட பேக் சைட் பாத்தீங்கன்னா சீடு இருக்கும். ஸோ அந்த சீடை போடும்போது இப்போ மழை நேரம் தன்னால தண்ணி முளைக்கும். அது பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வீட்டில் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதுக்கு கேர்ள்ஸ்க்குன்னா இன்னையோட வருங்கால சக்திகள் தான் அவங்க. இன்னைக்கு எத்தனையோ ஆண்டர்பிரனர்ஸை இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து தான் ஆரம்பிச்சு கொடுத்துருக்கு. ஸோ அவங்கள ஒரு மோட்டிவேஷன் பண்றதுக்காக தான் சக்திகள் மூலமா கொடுக்கும் போது அது உலகளவுல இது ஒரு தொடக்கமா இருக்கிறதா நான் நினைக்கிறேன்.